ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். ஏசாயா 65 அதிகாரம் 21 இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள் என்று. திராட்சத் தோட்டங்களை நாட்டி கனியை புசிப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்குற உங்களுக்கு தேவன் சொல்கிறார், சொந்தமான நிலம் இல்லாதவர்களுக்கு, சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு தேவன் நிச்சயமாகவே இப்பொழுது வீடுகளை கட்டி, சொந்தமாக வீடுகளை கட்டி குடியிருக்க அவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அதில் நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிக்க தேவன் நிச்சயமாகவே உதவி செய்கிறார். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு என் மூலியமாக உங்களுக்கு தேவன் தெரியப்படுத்துகிறார். விசுவாசிங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவருக்கும் தேவன் தாமே சொந்த வீடுகளை கட்டி குடியிருக்க அவர் உதவி செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் லைக் பண்ணுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை சொந்த வீடு கட்டி குடியிருக்க அவர் உதவி செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவன் நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். God bless you.